அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இப்போ நான் வந்து என்னுடைய பெட்ரூமில் உட்காந்துட்டு இருக்கேன். ஏன்னா ஸ்டூடியோவில் உட்கார முடியல, செம்ம ஹீட்டு, வேர்த்து ஊற்றுது. ஏசியை போட்டு பெட்ரூமில் உட்காந்தாச்சு. லைட்டெல்லாம் பார்த்தா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. சரி பரவாயில்ல, இங்கே நம்ம வந்து நம்மளுடைய கண்டென்ட் வந்து பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏற்கனவே நம்மளோட சேனலில் வந்து ரவி மோகன் அண்ட் ஆர்த்தி ரவியினுடைய அந்த டைவர்ஸ் கேஸ் பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஜெயம் ரவி திடீர்னு எல்லா பத்திரிகையாளர்களையும் கூப்பிட்டு தன்னுடைய ஆஃபீஸில் வச்சு ஒரு பயங்கரமான அலிகேஷனை தன்னுடைய முன்னாள் மனைவி, ஏன்னா அவர் வந்து டைவர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதுனால அவர் முன்னாள் மனைவின்னு தான் சொல்கிறாரு, எக்ஸ் ஒய்ஃப்னு தான் சொல்கிறாரு. ஸோ ஆர்த்தி அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் மேலும் இட்லி நடிகை அப்படின்னு சொல்லி குஷ்பு அவர்கள் மீதும் பல விதமான குற்றச்சாட்டுகளையும் பல விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாரு. அது கேட்கறதுக்கு நிறைய நமக்கு ஷாக்கிங்காக இருந்தது. மேலும் தன்னுடைய குழந்தைய பார்க்க விட மாட்டாங்க, எனக்கு பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க, பில்லி சூனியம்லாம் வைக்கிறாங்க, நான் என்னைய ஹர்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கையை மணிக்கட்டலாக காட்டுறாரு. பசங்களை பார்க்க விடலை அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷனில் அவர் வந்து தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத வந்து அவரே வந்து சொல்கிறார். இதை பற்றி நம்ம விரிவாக பேசியிருந்தோம். மேலும் ஜெயம் ரவி அதில் என்னெல்லாம் சொல்லியிருந்தார் அப்படின்னா, எனக்குன்னு சொந்தமாக அக்கௌண்ட் கிடையாது, நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய பணம் மொத்தமாக வந்து என்னுடைய மனைவியுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. நான் எங்கேயாச்சும் போய் ஒரு பணம் எடுத்தாலோ இல்லை கிரெடிட் கார்டு எங்கன்னா ஸ்வைப் பண்ணால் கூட நேராக அவங்களுக்கு தான், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருக்காங்க போல், நேராக அவங்களுக்கு தான் மெசேஜ் போகுது. அவங்க வந்து எதுக்கு என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. நான் தானே சம்பாதிக்கிறேன், நான் சம்பாதிக்கிற பணத்தை சுதந்திரமாக செலவு பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை கிடையாதா அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறார். கல்யாணமே அவங்க கையை கட் பண்ணிக்கிட்டு என்னை மிரட்டி தான் கல்யாணமே பண்ணாங்க அப்படின்னும் சொல்லியிருக்கார். இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குறித்து பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக 2 பேர். ஒன்று ஜெயம் ரவி அவர்களுடைய மாமியார். இந்த பக்கம் செலிபிரிட்டிஸ்லாம் யாரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த தமிழ் சினிமா உலகத்தில் மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாலே எது நடந்தாலும் ஒரு ஆள் முன்னாடி முந்திக்கிட்டு வந்து வீடியோ போடுறது உண்டு. யார் அது? சிங்கர் சுச்சி அவர்கள் வந்து ஜெயம் ரவியுடைய வழக்கில் இந்த கேஸில் வந்து என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னமும் ஆர்த்தி அவர்களுடைய தரப்பில் இருந்து எந்த விதமான பதிலும் வரவில்லை. ஸோ நம்ம ஜெயம் ரவி சைடு வந்து கேட்டாச்சு. ஆர்த்தி அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் மட்டுமே போஸ்ட் மூலமாக தான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர்த்து இது வரைக்கும் எந்த விதமான இன்டர்வியூஸோ, ஏன்னா ஏற்கனவே அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. நேரம் வரும்பொழுது, சமயம் வரும்பொழுது என்னுடைய தரப்பு நியாயங்களை நான் சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது அவங்க இன்னமும் சொல்லலை. 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த விவாகரத்து வந்து இன்னமும் இழுபறியாக தான் போய்கிட்டு இருக்கு. ப்ளஸ் போன வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இல்லீகல் அஃபேரை வந்து நார்மலைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன் அதை சொன்னோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை இருக்கு. அதில் அரசியலமைப்பு சட்டம்னு ஒன்று இருக்கு, அதை பின்பற்றி தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படின்னும் பொழுது திருமண வாழ்க்கை பிடிக்காத வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இல்லை கட்டாய திருமணமாக இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தேன். விஜய் அவர்கள் த்ரிஷா அவர்களுடைய விவாகரத்துலையும் இதே தவறு தான் நடக்குது. நான் விஜய் அவர்கள் கூட வந்து விவாகரத்து கொடுத்துட்டாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என்னது, விஜய் வந்து விவாகரத்து கொடுத்துட்டாரு அப்படின்னு பல பேரும் ஷாக்காக கேட்டிருந்தீங்க. அவர் சைன் போட்டதாகத்தான் நான் செய்திகளில் பார்த்தேன். ஸோ அதை வச்சு தான் நான் சொல்லியிருந்தேன். இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெனிஷா அவர்கள் மீது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பல விதமான, கெனிஷா மீதும் சரி ஜெயம் ரவி மீதும் சரி, சைபர் புல்லிஸ் வந்து நிறையா நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து ஆபாசமாக பேசியிருக்காங்க. இந்த தனுஜா சிங்கம் அப்படிங்கிற ஒரு திருநங்கை, அவங்க வெளிநாட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இந்த விவாகரத்தில் வந்து கெனிஷாவை பற்றி தவறுதலாக பேசி, அது ஒரு பக்கம் பயங்கரமான ஒரு சர்ச்சையாக போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஆர்த்தி அவர்களுடைய மௌனம், இன்னொரு பக்கம் ஜெயம் ரவி 2 வருஷமாக அவர் எதுவுமே பேசாமல் தான் இருந்தார். ஆனால் இதுக்கு நடுவில் கெனிஷா அவர்கள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் ஆர்த்தி அவர்களை போட்டு கண்ணா பின்னான்னு பேசியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். அவங்களோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் மூலமாகவும் கமெண்ட்ஸ் மூலமாகவும் வீடியோஸ் போட்டுமே ஆர்த்தியை ரொம்பவே அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது ஜெயம் ரவி அவர்கள் இன்னைக்கு வீடியோ போட்டிருக்காங்க. இந்த விவகாரத்தில் நான் ஜெயம் ரவி சைடாக நிற்க போகிறேன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஏன்னா
அவர் அவ்வளவுதான் வெறுத்துட்டாரு. இது தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. அவர் சொல்ற சில விஷயங்கள் வந்து ஏற்புடையதான் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல விருப்பமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வந்து எத்தனை நாளைக்கு இழுத்து பிடிச்சிட்டு இருந்தாலும் அது யூஸ்லெஸ் தான். அதனால 2 பேருமே பிரிஞ்சு அவங்க வழியில வந்து செப்பரேட்டா போறது தான் அவங்களுக்கு நல்லது அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். ஒரு பக்கம் நம்ம ஆர்த்தி ஸ்டோரி கேட்கணும், சரியா? இந்த பக்கம் கெனிஷாவை எடுத்து பார்த்தீங்கன்னா இல்லாத ஆட்டம் எல்லாமே போட்டிருக்காங்க. ஜெயம் ரவி அவர்கள் இந்த பிரச்சனையை சைபர் புள்ளி பண்றாங்க அப்படின்னு ஜெயம் ரவி இன்னைக்கு உட்காந்து புலம்புறதுக்கு முன்னாடியே கெனிஷா இவர் எப்படி சைலண்டா இருந்தாரோ அதே மாதிரி கெனிஷா அவர்களையும் அமைதியா இருக்க சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு கெனிஷாவை பேச விட்டு என்னதான் இருந்தாலும், எவ்வளவுதான் கொடுமை நடந்திருந்தாலும், எவ்வளவுதான் நீங்க வந்து உங்க லைஃப்ல வந்து நீங்க கஷ்டப்பட்டிருந்தாலும், உங்களுடைய மனைவி அவங்கள இன்னொருத்தவங்க ஆபாசமாகவும் அபியூசிவாகவும் பேசுறத ஒரு கணவரா வேணாம், ஒரு நல்ல ஒரு ஹியூமனா, ஒரு நல்ல ஒரு ஆண்மகனா நீங்க என்ன பண்ணியிருக்கணும்னா அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும், அதை நீங்க தடுத்திருக்கணும். இப்ப சிஎம் விஜய் அவர்களுடைய இந்த டைவர்ஸ் விஷயத்துல கூட சங்கீதா அவர்கள் மீது அவ்வளவு அபியூசிவான விஷயங்களை தாவேகா கட்சிக்காரங்களே எழுதுனாங்க. சங்கீதா அவர்களை விடலை, ஜேசனை விடலை, அவங்க விஜயுடைய பொண்ணு முதற்கொண்டு எல்லார பத்தியுமே ரொம்ப ஆபாசமாக அவதூறாக எழுதுனாங்க. அதை ஒரு விஜய் ஒரு கட்சியின் தலைவராக இப்போ வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு. இதுக்கு முன்னாடி ஒரு கட்சியினுடைய தலைவர், அவருக்கு பொறுப்பு அதிகம் அப்படின்னும் போது அவர் வந்து அதை தடுத்து நிப்பாட்டி இருக்கணும். என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய கட்சியில் இருக்கிறவங்க என் குடும்பத்தை பற்றி, என் பர்சனல் விஷயங்களை பற்றி, என் குடும்பத்தை சார்ந்தவர்களை பற்றி எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருந்தார். அப்படின்னா இந்நேரத்துக்கு அவர் வந்து உயர்ந்த ஒரு மனிதராக இருந்திருப்பார். அவரும் அதை செய்ய தவறிட்டாரு. ஜெயம் ரவி உங்க தரப்புலையும் நீங்க அதை செய்ய தவறிட்டீங்க. இப்போ கெனிஷா வந்து லேட்டஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இல்லையா? அந்த வீடியோவில் என்னுடைய அக்கௌண்ட் வந்து ஹேக் செய்யப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல சுசித்ராவுடைய பங்கு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமா உலகத்துல யாருக்கு நடுவில் விவாகரத்து நடந்தாலும் சுச்சி இருக்காங்க இல்லையா, சுச்சி வந்து சொல்லக்கூடிய ஒரே ஆள் யாரு, இழுத்துட்டு வர ஒரே ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ். தனுஷால தான் இது நடந்துச்சு, தனுஷ் தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு. சுச்சிக்கு வந்து சம்திங் மென்டலி ஏதோ வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நீண்ட காலமாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்ப ஆர்த்தி ரவி, ஜெயம் ரவி இந்த விஷயத்துல கூட கெனிஷாவுடைய இன்ஸ்டாகிராமை ஹேக் பண்ணி ஆர்த்தியும் தனுஷும் சேர்ந்து தான் அந்த மெசேஜஸ் எல்லாமே அனுப்பியிருக்காங்க. அதாவது சுச்சி லீக் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய பேரை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி லீக் செய்யப்பட்டது சோசியல் மீடியாவில், ட்விட்டர்ல தான் பயங்கரமாக போச்சு. அதை செஞ்சதுமே தனுஷ் தான். தனுஷும் இவங்களுடைய முன்னாள் கணவர் கார்த்திக்கும் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. மேலும் இப்பயும் என்ன சொல்றாங்கன்னா, ஆர்த்தி வந்து அதாவது கெனிஷா அக்கௌண்ட்டை ஹேக் செஞ்சு தனுஷும் ஆர்த்தியும் சேர்ந்து தான் இந்த மெசேஜ் எல்லாமே அனுப்பியிருக்காங்க. ஏன் அதே ஃபார்மேட்டு சுச்சி லீக்ஸ்ல என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் கெனிஷாவுக்கும் நடந்திருக்கு அப்படின்னு வாய்க்கு வந்ததை இஷ்டத்துக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு லைம்லைட் தேவையா, இல்லை எப்பயுமே வந்து ஒரு கான்ட்ரவர்சி கிளப்பணுன்றதுக்காகவே தனுஷை இழுத்துக்கிட்டு இருக்காங்களா? இவங்க 2 பேருக்கு நடுவில் அப்படி என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறது இந்நாள் வரைக்கும் யாருக்கும் சரியா தெரில. ஓரளவுக்கு தெரியும், முழுசா இன்னும் யாருக்கும் தெரியல. மேலும் ஜெயம் ரவி அவ்வளவு எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்காப்புல. இவங்க என்ன சொல்றாங்க, ட்ரக் எடுத்துட்டு தான் அவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதுக்கு தான் சுச்சி அவர்களை வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்தே ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா யாரை பார்த்தாலும் இவன் ட்ரக் எடுத்திருக்கான், அதை எடுத்திருக்கான், இதை எடுத்திருக்கான். அடுத்தவங்களை பத்தி நம்ம பேசுறோம், அடுத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஒழுங்கா நம்ம யோக்கியமா அப்படிங்கிறத பார்த்துட்டுல பேசணும். சுச்சி குடிக்கவே மாட்டீங்களா? சுச்சிக்கு ட்ரக் அடிக்டே ட்ரக்ஸ் பழக்கமே கிடையாதா? நிறைய பேசக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு காலத்தில் சுச்சி அவர்கள் நம்ம நண்பராக இருந்தாங்க, அதனால் வந்து அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ சுச்சி அவர்கள் வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போயிட்டு ஒரு நடிகரை வந்து இன்வால்வ் பண்ணுறதை நிறுத்தணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்களுடைய மாமியார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவதூறுகளுக்கு பதிலளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரீசெண்டாக ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டார். டிஎஸ் ராஜனா ஏதோ ஒரு பேர். அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, திடீர்னு பார்த்தா அடையாறு கூவாத்துல வந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டார். இப்போ அந்த டெத்துக்கு போன ஜெயம் ரவி மாமியார் அவர்கள் சில விஷயங்களை பேசியிருக்காங்க. ஜெயம் ரவி சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாமே அவங்க சில பதிலும் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் என்ன சொன்னாரு, அவங்க கையறுத்துக்கிட்டு தான் திருமணம் பண்ணாங்க, பிளாக்மெயில் பண்ணி தான் பண்ணாங்க அப்படின்னு சொன்னார். இவங்க என்ன சொல்றாங்க, 2008 ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்திருக்கு, அந்த ஆர்டிக்கலை படிங்க. அப்போ அதாவது விகடனில் ஏதோ ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு போல, அப்போ தெரியும்
யாரை பிளாக்மெயில் பண்ணி திருமணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தரப்புல சொல்லப்படுது. ஸோ இன்னமும் நாங்கள் அவரை மதிக்கிறோம், அவர் மேலே மரியாதை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னும் டைவர்ஸ் வாங்கலை இல்லையா. ஆர்த்தியை பொறுத்த வரைக்கும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இப்போது இதில் சிக்கி தவிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி, ஆர்த்தி ரவியினுடைய பசங்க. 2 ஆண் பசங்க யார் பக்கம் நிற்கிறதுன்னு தெரியாமல், அம்மா பக்கம் நிற்கிறதா அப்பா பக்கம் நிற்கிறதான்னு தெரியாமல், அந்த பசங்களுடைய இப்போ ஜெயம் ரவிக்கு எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கோ, ஆர்த்திக்கு எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கோ, 2 சின்ன பசங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும். 10th வரை பெரிய பையன் வந்து போயிருக்காப்புல. அவங்க 2 பேருக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு சோஷியல் மீடியாவில் நீங்களே உங்களை வந்து அசிங்கப்படுத்திக்கிறதும் அவதூறை பரப்புறதும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. இப்போ கெனிஷாவும் ஜெயம் ரவியும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு ஜெயம் ரவி சொல்கிறாரு. கெனிஷா இந்த விவகாரத்தில் இனிமே வாயை துறக்காமல் இருக்கிறது ஜெயம் ரவி கையில் இருக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்து இன்னமும் பல பேர் வந்து எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஹிடன் விஷயங்கள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. பழைய வீடியோஸ் எல்லாமே இப்போ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதாவது நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில், விக்ரம் அவர்கள் கூட வந்து சொல்லியிருப்பாரு, ஜெயம் ரவி வந்து காசு வேணும்னா அவன் மனைவி கிட்ட தான் கேட்பான் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. அந்த வீடியோலாம் இப்போ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து நிறைய பேர் அதை போஸ்ட் பண்ணி அதை பற்றியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு தேர்ட் பர்சனாக வெளியே இருந்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சைடுமே தவறுகள் இருக்குது. ஒரு பக்கம் ஆர்த்தி அவர்களுடைய அந்த ஒரு அது என்ன எப்படி சொல்கிறதுனா, ஜெயம் ரவி பொறுத்த வரைக்கும் அது ஒரு அடக்குமுறை தான். நான் சம்பாதிக்கிறேன், நான் வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு ஃபெமிலியரான ஒரு ஃபேஸாக இருக்கேன், ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கேன், ஒரு நடிகராக இருக்கேன். ஆனால் வீட்டுக்குள்ளே நான் ஒரு அடிமை மாதிரி இருக்கேனே அப்படின்ற ஒரு தாட் மேபி அவருக்கு வந்திருக்கலாம், இவங்க கொடுத்துருக்கலாம். அதனால தான் இந்த அளவுக்கு வந்து இந்த விஷயம் போயிருக்கலாம், தெரியாது நமக்கு. அண்ட் இந்த சைட் ஆர்த்தி அவர்களுக்குமே நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருந்ததாகவும், ஜெயம் ரவியை திருமணம் செஞ்சதுனாலேயே அந்த கனவு, அந்த ஆசை எல்லாமே கனவாகவே போயிடுச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய இளமை மொத்தமும் நான் இழந்துட்டேன், என்னுடைய ஆசைகள், என்னுடைய கனவு எல்லாத்தையுமே நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் இவருக்காக அப்படின்னா அவங்களும் ஒரு பக்கம் போஸ்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செலிபிரிட்டிஸ்னுடைய இந்த டைவர்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பான ஒரு விஷயமா தான் இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் போக போக இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. என்ன தீர்ப்பு வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து விஜய் அவர்களுடைய வழக்கில் என்ன நடக்க போகுது, த்ரிஷா கட்சிக்குள்ளே வரப்போகிறாங்களா இல்லையா, இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது திருச்சி கிழக்கில், அங்கே தாவேகா சார்பாக யாரை நிப்பாட்ட போகிறாங்க, இப்படி பல கேள்விகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லாத்தையும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓவராலாக இந்த இஷ்யூ பற்றினா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.